மனவாட்டியாய் நாம் நிற்பதற்கு தகுதிப்பட்டிருக்கிறோமா? இல்லை உலகம், பணம், பேர், புகழ், ஆசை, ஆஸ்தி, அந்தஸ்து, நகை இதன் மேலேயே போய்கிட்டு இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கிறோமா? ஒரு நாள் நாம் சிந்திச்சிருக்கிறோமா? இந்த உடம்பை விட்டு ஆவி பிரிஞ்சு போயிடுச்சுன்னா என்னத்தை கொண்டு போகிறோம்? என்னத்தை கொண்டு வந்தோம்? ஹல்லேலூயா. தேவச்சனமே, எல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானது இருக்குது. தேவையானது என்னென்ன தேவனுக்கு தெரியும், தருவார். அதற்காக அதன் பின்பாக நாம் ஓடிக்கொண்டிருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. தேவச்சனமே, உணர்வடையுங்க. இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய வருகையின் நாட்கள் மிக சமீபம். இதோ திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. தேவச்சனமே, தேவ ஊழியக்காரர்களே, தேவ பிள்ளைகளே, உலகத்துக்கு பின்னாக ஓடாதீங்க. உங்ககிட்ட காசு இல்லையா, பணம் இல்லையா, பேர் இல்லையா, புகழ் இல்லையா, பட்டம் இல்லையா, பதவி இல்லையா, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து இருக்காரா? இயேசு கிறிஸ்து மட்டும் இருந்தால் போதும், வேற எதுவும் வேண்டாம். அல்லேலூயா. நீங்கள் மட்டும் போதும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களை தேடி வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தேவன் பெரியவர், தேவன் வல்லவர், தேவன் பரிசுத்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரை ஆராதிச்சோம், துதிச்சோம். நிச்சயமா இந்த ஆராதனை துதி வேலையில உங்களுக்கு ஒரு ஆவியானுடைய தொடுதல் ஏதாவது நடத்துல ஆண்டவர் தொற்றுப்பார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இருக்கிற நேரங்களில் நாம் பிரயோஜனமாய் பயன்படுத்தி வசனங்களை சொல்லி நாம் ஆண்டவரோடு ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரோடு பேச போகிறோம். வாங்க, என்னோடு இணைந்து கொள்ளுங்க. என்னோடு நீங்கள் ஜெபிக்க எத்தனை பேர் என்னோடு இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லி என்னோடு இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? ஜெபிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? அந்நிய பாஷை பேச விரும்பினா அந்நிய பாஷை பேசுங்க. ஆனால் அந்நிய பாஷை பேசுவது என்பது அது பிரதானம் அல்ல. அந்நிய பாஷை பேசுவதை காட்டிலும் தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் என்று பவுல் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்நிய பாஷையை பிரதானப்படுத்த வேண்டாம். அதற்கான விளக்கத்தை சொல்ல உங்களுக்கு அந்த திராணி, அந்த வெளிப்பாடு இருக்குமே ஆனால் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். மற்றபடி வேற ஒன்றுக்கும் அந்நிய பாஷை பிரயோஜனப்படாது, உதவாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாங்க ஜெபிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் உண்டாக்கின சர்வ வல்லமை